Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை திருவல்லிக்கேணியை சேர்ந்த நரேன்குமார் ஹிட்டாச்சி ஏடிஎம் சர்வீஸ் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். மேற்கண்ட நிறுவனத்தின் மும்பை அலுவலகத்திலிருந்து நரேன்குமாரை தொடர்பு கொண்ட அதிகாரிகள் திருவான்மையூர் திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள SBI ஏடிஎம் மையங்களில் ஏதோ தவறு நடந்துள்ளது என்றும் ஆய்வு செய்யுமாறும் கூறியுள்ளனர். அதன்படி நரேன்குமார் மேற்படி SBI ஏடிஎம் மையங்களில் ஆய்வு செய்த போது பணம் வரக்கூடிய இடத்தில் கருப்பு நிற அட்டையை வைத்து பணம் வெளியே வராமல் தடுத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. நரேன்குமார் கொடுத்த புகாரின் பேரில் திருவான்மையூர் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையில் இறங்கினர். ஏடிஎம் கண்காணிப்பு குழுவினருடன் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட விசாரணையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த திருடர்களின் அடையாளம் CCTV பதிவுகள் மூலம் தெரிய வந்தது. குல்தீப் சிங், பிரிஜ்பான், சுமித் யாதவ் குமார் ஆகிய அந்த மூவரும் கைது செய்யப்பட்டனர். ஏடிஎம் இயந்திரத்தின் முதல் கதவை கள்ளச்சாவி மூலம் திறந்து பணம் வரக்கூடிய இடத்தில் ஒரு கருப்பு நிற அட்டையை டேப் வைத்து ஒட்டி விடுகின்றனர். வாடிக்கையாளர் வந்து டெபிட் கார்டை நுழைத்து பாஸ்வேர்டை உள்ளீடு செய்ததும் வெளியே வரும் பணம் அந்த அட்டைக்குள் சிக்கிக் கொள்கிறது. இயந்திரத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கலாம், நமது பணம் வங்கிக் கணக்கு திரும்பி வந்துவிடும் என நினைத்து வாடிக்கையாளர் சென்று விடுகின்றனர். சிறிது நேரத்தில் அங்கு வரும் இந்த திருட்டு கும்பல் பணத்தை எடுத்துக் கொள்ளும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்து சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் கொள்ளையடிப்பதையும் பின்னர் ரயில் மூலம் சொந்த ஊருக்கு தப்பிச் செல்வதையும் இந்த கும்பல் வாடிக்கையாக வைத்திருந்துள்ளதாகவும் போலீசார் கூறினர். கூகுள் மேப்பை பயன்படுத்தி SBI ஏடிஎம் அமைந்துள்ள இடத்தை அடையாளம் காணும் இந்த கும்பல் உத்தரப்பிரதேசத்திலும் இதே பாணியில் கைவரிசை காட்டியுள்ளது. இதுவரை எவ்வளவு பணம் இது போன்று கொள்ளையடிக்கப்பட்டது என்பது குறித்து வங்கி தரப்பிலிருந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படாததால் கொள்ளையர்கள் எவ்வளவு பணத்தை கொள்ளையடித்தார்கள் என்பதை கண்டுபிடிப்பது சவாலாக இருக்கிறது. அதனால் பழைய வகை இயந்திரங்கள் எத்தனை உள்ளன என்பது குறித்த பட்டியலை SBI நிர்வாகத்திடம் காவல்துறை கேட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் சரவணகுமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.